கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே என்னை ஆவியினால் நிரப்புங்கப்பா, விடுதலை தாரும் ராஜா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க போகின்றார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கணும்ல? இல்லை பிரதர், எப்போதும் போல் என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும், மாறாது. நான் எவ்வளோ மாற்றணும்னு நினச்சேன், ஆனால் மாறவே இல்லை. அப்புறம் கடைசியில் என்ன பண்ணேன்? அட போடா, மாறினேன் என்ன மாறலன்னு எனக்கு என்ன, நான் எப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? அப்படியே விட்டுடுறோம்ல. முடியாதது ஒன்றுமே இல்லைங்க வாழ்க்கையில். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக இதையும் முடியும்னு சொல்லலாம். என்ன ஒன்று எடுத்ததுமே நம்ம முடிஞ்சிடும்னு நினைக்கவே முடியாதுல்ல. கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது மாற ஆரம்பிக்கும். எடுத்ததுமே நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு நிலத்தில் விதைய போடுறோம், டக்குன்னு அந்த விதை அப்படியே வளர்ந்துருதா? டைம் எடுக்குதுல்ல. டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி அது என்ன விஷயம் கொடுக்குமோ அது கொடுக்கும் கண்டிப்பாக. ஆமாம் இல்லையா? அதே மாதிரி தாங்க நமக்குள்ளே இருக்க ஒரு சில விஷயங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா நேரம் கண்டிப்பாக எடுக்கும். எடுத்ததுமே நான் டக்குன்னு மேலே வந்துடுவேன், நான் இப்படி ஆகிடுவேன் அப்படி ஆகிடுவேன்னு சொல்லி வாய் வார்த்தையாக சொல்லாமே தவிர செயல் எதுவுமே இல்லையா? எத்தனையோ பேர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு அவங்களுக்கு தெரியுங்க, இவங்களுக்கு தெரியுங்க, நான் முடிச்சு கொடுக்குறேங்க, அமௌண்ட்டை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி இன்றைக்கி காசை கொடுத்துட்டு நம்ம ஏமாறுறோம்ல. அரசாங்க வேலை வாங்கி தரேன், அந்த வேலை வாங்கி தரேன். இன்றைக்கி காசு இழந்து தவிக்கிறவங்க தவிக்கிறாங்க. லட்சங்கள் கோடிகள் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, எனக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமாக நம்பி என்ன பண்ணுறாங்க, காசை கொடுத்துட்டு ஏமாறுறாங்கல்ல. அதெல்லாம் வேணாம். மாறணும்னு நினச்சா மாறும். உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக கிடைக்கும். அது நீங்கள் காசு கொடுத்து தான் அடையணும் அப்படின்லாம் இல்லவே இல்லை. இன்றைக்கி ஏமாத்துகிற ஒரு உலகமாக மாறிடுச்சு. யாரை நம்புறதுன்னு தெரியல, யாரை நம்பக்கூடாதுன்னு புரியல, யார்கிட்ட ஆலோசனை கேட்குறதுன்னு தெரியல. சொல்கிறாங்கப்பா, நம்பிக்கையாக சொல்கிறாங்க பிரதர், அதனால் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் ஆளு காணாமல் போயிட்டாங்க, ஃபோனு சுவிட்ச் ஆஃப். ஆமாவா இல்லையா? அதே மாதிரி ஆன்லைனில் நம்ம என்ன பண்ணுறோம், கேமோ சம்திங் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதுலேயும் ஏமாறுறோம். சில பல ஸ்கேம்லாம் நடக்குதுங்க. கண்மூடித்தனமாக என்ன பண்ணுறோம், நம்புகிறோம் எல்லாமே. இவ்வளோ போட்டால் அவ்வளோ எடுக்கலாம், 1000 போட்டால் 2000 எடுக்கலாம், 2000 போட்டால் 4000 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துகிற ஒரு உலகத்தை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம ஏமாந்துட்டு தான் இருக்கோம். கிடைக்குது, அமௌண்ட்டு கிடைக்குது, இது வருது, இவ்வளோ சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து இன்றைக்கி வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் நம்ம நிற்கிறோம்ல. இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி ஏமாந்து இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி காசு கடன் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க, தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. அதெல்லாம் வாழ்க்கை. உங்களுக்கு இந்த விஷயத்தில் முற்றிலும் ஈடுபாடு இருக்கா? இது பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுதா? கண்டிப்பாக பண்ணுங்கள். எல்லாருமே பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையில் தோல்விகள் அதிகமாக சந்திக்க வேண்டியதாக இருக்கும்ல. இயேசுவின் ரத்தம் உங்களை முற்றிலும் சுத்திகரித்து புதிதான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது தகப்பனின் ஆசீர்வாதத்தை அவர் கொண்டு வருவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகின்றது. உங்கள் தோல்விகள் வெற்றியாக உங்களை மாற்றப் போகின்றது. கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. மீண்டும் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. அதனால் யாரையும் பார்க்காதீங்க. உங்களுக்கு எது சரின்னு போடுறதோ கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஐயோ பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பண்ணால் கரெக்டாக இருக்கும். உங்கள் டிசிஷன் கரெக்டாக இருக்குன்னா பண்ணிவிடுங்க. அந்த அரை மைண்டோட பண்ணாதீங்க, அது கண்டிப்பாக தோல்வியில் தான் முடியும். பார்த்துக்கலாங்க. ஆழம் தெரிஞ்சு நம்ம குதிக்கிறோம், பார்த்துக்கலாம். ஆழம் தெரிஞ்சு குதிக்கிறோம், தப்பி தவறி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஐயோ முழுகிடுவோம், நம்ம ஒன்றுமே இது பண்ண முடியாது நினைக்காதீங்க. ஏதோ தத்தளிச்சு எப்படியோ நம்ம ஸ்விம் பண்ணியாச்சும் மேலே வந்துடும்னு தோணும்ல. ஆமாவா இல்லையா? ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணியாச்சும் மேலே தண்ணியிலேருந்து வெளியே வந்துடும்டா அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. இல்லை பிரதர், நாங்கள் விழுந்துட்டேன், நீச்சலும் அடிக்க தெரில, எப்படியோ தத்தி வரலான்னு பார்த்தேன், எதுவும் பண்ண முடியல, மூழ்கிட்டேன், அவ்வளோதான் நான் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? எதாக இருந்தாலும் நம்ம எடுக்கிற முடிவு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது கிடைக்கும். ஏசப்பா கிட்ட கேளுங்க, கொடுப்பாருங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை எல்லாமே மாற்ற போவாராரு. உங்கள் குடும்பத்தின் துயரத்தை வெற்றியாக மாற்றுவார். கலங்காதீங்க. நிறைய சோதனைகள் வரலாம், நிறைய வலி வேதனைகள் இருக்குது வாழ்க்கையில். அதெல்லாம் நீங்கள் கடந்து வந்துட்டிங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குங்க. சில பல வலி வேதனையை பார்த்தாலே நம்ம தாங்க முடியலன்னு நினைக்கிறோம்ல. எவ்வளோ பேருக்கு எவ்வளோ வலிகள் இருந்தாலும் சரி. சமீபத்தில் இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடந்துச்சு, கோயம்புத்தூர் சைடில் பார்த்துருப்பீங்க. தக்க தண்டனைகள், சுட்டு தான் பிடிச்சாங்க அவங்கள. சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். பாலியல் வன்கொடுமைகள் நடந்தது தான் இருக்குல்ல.
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இருக்கு ஆண்டவரே. நீங்கள் தான்ப்பா பார்த்துக்கணும். நல்ல ஒரு தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி தவறுகள் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அரசாங்கம் நல்ல ஒரு முடிவெடுத்து நல்ல ஒரு தண்டனை கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கலாம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களை விடுவிப்பதற்காக உம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பியதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா பாவங்களையும் மன்னித்து அக்கிரமத்தையும் பயத்தையும் அகற்றி போடுங்க ஆண்டவரே. ஆவியானவர் எங்கள் உள்ளத்தை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினால் நிரப்புவாராக. உம்முடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து புதிதாக்குங்கப்பா. எங்களை கட்டி வைத்திருக்கின்ற எல்லா கட்டுக்களையும் அகற்றி போடுவீராக. எங்கள் வாழ்க்கையை விடுதலை என் வீட்டிலும் குடும்பத்திலும் பாய்ந்து செல்வதாக. எல்லா துக்கத்தையும் குணமாக்கி உடைந்து போயிருக்கும் எங்கள் உள்ளத்தை தேற்றுவீராக. இந்த மாதத்தில் ஆசீர்வாதங்கள் பெருகுவதாகப்பா. எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட எல்லா இழப்பையும் தெய்வீக நோக்கமும் மகிமை உள்ளதாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டுதல் அகற்றி போடுவீராக. உம்மால் கூட அது கரை முன்றும் இல்லாண்டவர். எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. உண்மையே முழுமையாக நம்பியிருக்கான்றவரே. எங்களை ஒருபோதும் கைவிற்றாதீங்கப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கணும்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.